வணக்கம். வெல்கம் டு அறிவலை FM பாட்காஸ்ட் சேனல் brought up by பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரெட்டிப்பட்டி நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மிதப்போம். This audio mirchi platform is full of learning and extraordinary knowledge. So don't miss, stay tuned. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். பத்து டு 14 வயசில் நடக்கிற இன்னொரு காமன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்களுக்குரிய பசங்களுக்கு என்ன ஆகும், அந்த செஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். பெண்களுக்கு இருக்க மாதிரி ஒரு கிளாண்டுலர் டெவலப்மெண்ட் வந்து சில பேருக்கு அங்கே நடக்கும். இது ரொம்ப காமன் ப்ராப்ளம் தான். இது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு 70% ஆஃப் த இந்தியன் மென்னுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இது என்னென்னா, இனிஷியலாக கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அது வந்து சின்னதாயிரும், நார்மல் ஆயிரும். ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் அது நார்மல் ஆயிரும். உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் அது நார்மல் ஆகலைன்னா அதுக்கு பேர் தான் கைனோகமேஷியான்னு சொல்கிறது. மேல் பிரஸ்ட்னு சொல்கிறது. ஆண்களுக்கு பெண்களுக்கான மார்பக வளர்ச்சின்னு சொல்கிறது. இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பையனுடைய பாடியிலையும் மேல் ஹார்மோனும் இருக்கும், ஃபீமேல் ஹார்மோனும் இருக்கும். ஆனால் இந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணும், இந்த பியூபர்ட்டி டைமில் ஒரு கன்ஃபியூஷனில் மேல் பாடியில் முன்னாடி வந்துடும். அது வந்த ஹார்மோன் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து இந்த பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டை பண்ணி விட்டுரும். இது ஃபீமேலுக்குரிய பிரெஸ்ட் டிஷ்யூங்கிறனால எந்த டயட்னாலையும் எக்ஸசைஸ்னாலையும் இது குறையாது. என்ன தான் நீங்கள் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணாலும் இது குறையாது. அதுதான் இதோட ப்ராப்ளமும். அதுக்காக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பாடியை ஃபிட்டாக வச்சுக்கோங்க. அப்படி குறைக்க ட்ரை பண்ணதுக்கப்புறமும் இது குறையலை அப்படின்னா, இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சர்ஜரி மட்டும்தான். இதுக்கு வந்து நிறைய மெடிசன் ட்ரை பண்ணியிருக்காங்க. எதுவுமே இது வரலும் ஒர்க் ஆனது கிடையாது. இதை ஒரு சின்ன சர்ஜரி மூலமாக தான் கரெக்ட் பண்ண முடியும். இந்த பிரெஸ்ட் டிஷ்யூ வளர்கிறதுனால நிறைய நீங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு மற்ற பசங்க கேலி பண்ணுறது, உங்கள் ஸ்கூலில் வந்து நம்ம பிடி பீரியட் முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறப்ப கூட நமக்கு ஒரு விஷயமா இருக்கும். மற்றவங்களாம் ட்ரெஸ் மாத்திர வரலும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றுறதுக்கு தான் நம்ம யோசிப்போம். அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு ஷர்ட்டை இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட நம்ம யோசிப்போம். நம்ம வீட்டில் கூட யாரும் உங்களைய ஷர்ட் இல்லாமல் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒன்லி நீங்கள் டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டு குளிக்கிற டைமில் மட்டும்தான் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு கோயில் கூப்பிட்டா கூட அவாய்ட் பண்ணுவீங்க. குருவாயூர் கோயில் போகணும் அப்படின்னா அவங்க சட்டையை கழட்ட சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஷேமாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லுவீங்க. ஸ்விம்மிங் பூலில் போக முடியாது. ஒரு காமன் பிளேசஸில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப வெக்கப்படுவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இது ரொம்ப நார்மல் விஷயம் தான். ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இது ஒரு டிசீஸ் கிடையாது. இது அப்படியே விட்டாலும் லைஃப் லாங்காக ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் இது டிசீஸ்ன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு இது ஈஸியாக கரெக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். இதுலேயே நிறைய வெரைட்டி உண்டு. சில பேருக்கு ஒன்லி பஃபி நிப்புள் மட்டும்தான் இருக்கும். நிப்புள் மட்டும் பஃபி ஆகும். நீங்கள் வெயிலில் போனீங்கன்னா பெருசாகும். பச்சை தண்ணி பட்டால் சுருங்கிடும், ஏசி பட்டால் சுருங்கிடும். மற்றபடி ஃப்ளாட்டாக இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த வெயிலில் போகிறப்ப மட்டும் பெருசாகும். ஒரு டைட் டிஷர்ட் போகிறப்ப அது மட்டும் அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் கிரேட் 1ன்னு சொல்லுவோம். கிரேட் 1 கைனோகமேஷியான்னு சொல்லுவோம். செகண்ட் கிரேட் பார்த்திங்கன்னா, அதுக்கு கீழே கொஞ்சம் கிளாண்டும் எப்பயுமே பால்பேட் ஆகும், கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியும். இது கிரேட் 2. கிரேட் 3ன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும், ஆனால் மார்பக தொய்வு இருக்காது. ஆனால் கிரேட் 4னா மார்பக தொய்வும் இருக்கும். எல்லா கிரேட்ஸையும் ஈஸியாக கரெக்ட் பண்ணக்கூடிய, பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். டாக்டர்ஸ்கிட்ட காமிக்க சொல்லுங்கள். பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் இதில் பெட்டர் பீப்புள். உங்கள் ஊரில் இருக்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒரு டே கேர் சர்ஜரி தான். அப்படின்னா காலையில் வருவாங்க, சர்ஜரி முடிஞ்சு மதியம் டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒர்க்லாம் ஒரு 3ஆவது நாள்லேருந்தே பண்ண முடியும். பட் ஸ்கூலுக்குலாம் போகணுன்னா ஒரு வாரத்துக்கு 10 நாள் லீவ் எடுத்துக்கிறது நல்லது. அது மாதிரி ஹாலிடேஸில் பண்ணிக்கிறது எப்போயுமே பெட்டர். இது சர்ஜரி முடித்து ஒரு 15 நாளைக்கு பைக்கு கார்லாம் ஓட்டக்கூடாது சொல்லுவோம். அண்டு ஒரு 45 டேஸுக்கு நீங்கள் மசில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். கார்டியோ ஒர்க் அவுட்லாம், ஜாகிங் போகிறது அதெல்லாம் ஒரு 15 நாள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். சர்ஜரி முடித்து ஒரு டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்போம். அது அக்கார்டிங் டு த கிரேட், எந்த கிரேடில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 15 நாள் போடணுமா, இல்லை 1 மாதம் போடணுமா, 2 மாதம் போடணுமாங்கிறதெல்லாம் உங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. இது வந்து லிட்டரலி பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தான். ஈஸியாக கரெக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான். இதுக்காக ஷேமாக ஃபீல் பண்ணாதீங்க. இதை எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கரெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. ஏன்னா உங்களே சைக்காலஜிக்கலாக அது அப்செட் பண்ணாமல் இருக்கும். அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க புள்ளி பண்ணாங்கன்னா, அவங்க புள்ளி பண்ணுறவங்களுக்கு வந்து உங்களுக்கு கேலி பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்வியஸாக அவங்களுக்கு தான் சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம்.
மற்றவங்களை ஹர்ட் பண்ணி அதனால் அவங்களுக்கு ஹாப்பினஸ் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக அவங்க ரொம்ப ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மற்றவங்கள அதே மாதிரி நீங்களும் கேலி பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க. அவங்கள ஹர்ட் பண்ணுறதுனால நமக்கு ஹாப்பினஸ் வருதுன்னா நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ பயப்படாதீங்க, போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. நன்றி.